நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன். அனைவருக்கும் இனிய தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். நாம் எந்த தொழில் பிரிவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் உழைப்பை மதித்தாக வேண்டும். அப்படி உழைப்பை மதித்தால்தான் நம் உலகம் நன்றாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு காய்கறி விற்பவங்க வராங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசுகிறோம். இதே நகை கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசுகிறோமா? எந்த பேரத்தையும் பேச மாட்டோம். அவங்க போடக்கூடிய செய்கூலி சேதாரம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அப்படியே வாங்கி கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான உணவுப் பொருட்களை, அதாவது காய்கறிகளை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அவங்க சுமந்து கொண்டு வருவாங்க, வெயிலில் வருவாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவ்வளோ குறைங்க அவ்வளோ குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால் அவர்களுக்கு தகுந்த ஊதியம் நாம் வழங்க வேண்டும். அதே போல் பிறருடைய உழைப்பையும் நாம் ஏமாற்றுதல் கூடாது. இப்போது நம்ம வீட்டுக்கு எலக்ட்ரிஷியனோ பிளம்பரோ வேறு ஏதோ தொழில் செய்வதற்காக யாரோ வராங்க. அவங்க கையில் இன்னும் கூடுதலாக ஒரு சில வேலைகளை சொல்லுவோம். அந்த வேலைகள்லாம் வாங்கிட்டு ஏற்கனவே எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது நியாயம் கிடையாது. ஏனென்றால் அவர்களிடம் அதிகமான வேலையை வாங்கி கொண்டு நாம் குறைவான ஊதியத்தை தரக்கூடாது. அதனால் நிச்சயமாக அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் நாம் அளிக்க முன்வர வேண்டும். இந்த 2 விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தை ஒரு சபதமாக ஏற்றுப்போமா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பை மதிக்க வேண்டும், பிறர் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நாம் நிச்சயமாக தர வேண்டும் என்பதுதான். உழைப்பாளர்கள் தினம் பற்றிய என் மனவானில் எழுந்த ஒரு கவிதையை உங்கள் முன் வைப்பதில் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தலைவனின் நல்உழைப்பு நற்சமுதாயம், உழவனின் நல்உழைப்பு பசியாற்றும், தம்பதியர் நல்உழைப்பு நற்குடும்பமாகும், பிள்ளைகளின் நல்உழைப்பு சீர்மை தரும், மாணவர்களின் நல்உழைப்பு அறிவை உயர்த்தும், ஏழையின் நல்உழைப்பு ஏற்றம் தரும், மருத்துவரின் நல்உழைப்பு பிணிகள் அகற்றும், ஞானியர்களின் நல்உழைப்பு பிறவிகள் அகற்றும், நாளும் நல்உழைப்பு நாடுகளை போரின்றி என்றென்று மே ஒன்றாக்கும், நாளும் நல்உழைப்பு நாடுகளை போரின்றி என்றென்று மே ஒன்றாக்கும். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.